இந்து சம்பிரதாயத்தில் மகான்கள் வரலாறு என்பது ஒரு தனி பகுதி வகிக்கிறது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை அந்தந்த மாநிலத்திலே அந்தந்த மொழி பேசிய மகான்களுடைய வரலாறு கணக்கில்லாமல் இருக்குது. எந்தரோ மகானுபாவர்கள்னு சொல்லுவாங்க. எத்தனை மகான்கள் இந்த நாட்டில், உலகத்தில் மற்ற நாடுகளை விட அதிகமான மகான்கள் பிறந்த நாடு இந்திய நாடு தான் என்று சொன்னால் அதை மறுப்பதற்கு உடனடியாக உங்களுக்கு சான்றுகள் கிடைக்காது. ஏனென்றால் இந்த சமுதாயத்திலே ஊருக்கு ஊர் மகான், அவர்களுடைய போதனைகள் சாதனைகள் பார்த்தா ஒரு ஆச்சரியமான விஷயம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எல்லா மகான்களும் தீமையை விட்டுவிடுங்கள் என்றும் நன்மையை கடைப்பிடிங்கள் என்றும் சொல்கிறார்கள். இறைவனை நோக்கி போக வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய மொழிகள் வேறுபட்டாலும் கொள்கைகள் வேறுபட்டாலும் இந்த விஷயம் ஒன்றா தான் இருக்குது. இப்போது நம்ம இந்து என்ன கேட்குறான், இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? இத்தனை மகான்கள் எதுக்காக லிஸ்ட்டு போடுறீங்க? எங்களை பயமுறுத்துறதுக்கா? ஒரு மகானுடைய வாழ்க்கையை காமிச்சு அவர் என்னென்னது செய்தார், அதனால் அப்படி ஆனார், நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க ஆயிடலான்னு சொன்னால் பிரயோஜனம் உண்டு. ஒரு மகான்கிறவர் என்னமோ 100 மாடி கட்டிட உயரத்தில் இருக்கார், நாம் அடித்தளத்தில் இருக்கிறோம். எவ்வளோ வித்தியாசம் அவருக்கும் நமக்கும். அப்போ இதனால் பயன்பாடு என்ன? அதான் முக்கியமான கேள்வி. அதில் நாம் ஒரு தப்பு பண்ணுறோம். இந்து மதம் இந்த மகான்களுடைய ஒரு வரிசையை நம் முன் நிறுத்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாமும் அந்த மாதிரி ஆக வேண்டும் என்று இந்து மதம் விரும்புகிறது. அதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. எப்படி மகானாக முடியும்? இது என்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹைஸ்கூலாக ஜாயின் பண்ணி டிகிரி முடித்தவொடனே நம்ம கிராஜுவேஷன் போட்டுக்கிறதுக்கு ஹவு டு பிகம் அ மகான் அப்படின்னு எங்கேயாவது காலேஜ் நடக்குதா, கோர்ஸ் நடக்குதா? இல்லை யாராவது சொல்லித்தராங்களா? அங்கே தான் நாம் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் புரிஞ்சிக்கலை. என்னென்னா, நம் நாட்டிலே இருக்கக்கூடிய நீதி நூல்கள் எல்லாமே மகானாவது எப்படி என்ற கோர்ஸில் நமக்கு கொடுக்கப்பட்ட டெக்ஸ்ட் புக்ஸ்.